ஹலோ கைஸ், ரீசெண்டாக டெல்லியில் ஏஐ சமிட் 2026 நடந்துட்டு இருக்கு. February 16 to February 21 அங்கே பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் என்னை கல்கட்டியா யூனிவர்சிட்டி அடிச்சு விட்டு ஒரு உருட்டு. அதாவது என்னன்னா, ஒரு சைனீஸ் ஏஐ ரோபோட் டாகை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம், நம்ம இந்தியா மேனுஃபேக்சர், அதாவது அந்த கல்கட்டியா யூனிவர்சிட்டி தான் மேனுஃபேக்சர் பண்ணிடுதுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கூட ஒரு அவேர்னஸ் இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு ஷேம் இல்லாமல், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சில மணி நேரங்கள்லேயே அதை நாங்கள் அப்படி சொல்ல கிடையாது, அதுலேயே பிராண்டிங் இருக்குது, நாங்கள் எப்படி அதை நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பிளேட் பேக் பண்ண விஷயம் வந்துட்டு பட்டி தொட்டிங்கும் பயங்கர ஹிட் ஆகி அதை உள்ளூர்லேருந்து வெளியே வரைக்கும் கீழ்ச்சிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே இனிமேல் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை வந்துட்டு யாருமே நம்ம நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ண கிடையாது. ஏன்னா நமக்கு தேவை கிடையாது இல்லையா? ஆனா அது வெளியே வரணும். பெங்களூர்ல இருந்து ஒரு சிஇஓ, அவர் பேரு தனஞ்சய் யாதவ், அவர் வந்து நியோசெப்பியன் அப்படின்னு ஒரு கம்பெனியோட கோஃபவுண்டரா கூட இருக்கு. அவரு தன்னை தானே ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு டெல்லி வரை போய் அந்த ஏஐ சமிட்ல போய் நம்மளுடைய ஏஐ வேரபிள் டிவைசஸ் அப்கிரேட் பண்றதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா கூட இருக்கலாம், அங்க போயிட்டு இருந்திருக்காரு. கரெக்டாக 12 o'clock அவரை வந்து விக்கெட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய பிலவுட் பிரைம் மினிஸ்டர், அதாவது நரேந்திர மோடி அவருடைய ஃபோட்டோஷூட் நடக்க போதான். எப்படி? ஒன்லி ஃபார் 6 hours, லாஸ்ட் டைம்ல கிடையாது, ஒன்லி ஃபார் 6 hours அவர் வந்து விக்கெட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவரும் ஒரு ப்ரியர் இன்ஃபர்மேஷன் இல்லாமல், ஒரு டைமிங் தெரியாமல், ஒரு லொக்கேஷன் தெரியாமல் வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் 6 hours கழிச்சு அவங்க 6 o'clock போய் பார்க்கும்போது அவருடைய ஏஐ வெரபிள் டிவைசஸ் எல்லாமே காணாமல். This happened in where our Prime Minister photo shoots has done. Exactly. அவங்க அஷ்யூர் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய டிவைசஸ் எல்லாமே இங்கே பத்திரமா இருக்குன்னு. ஆனால் எதுவுமே அங்கே நடக்கல. அது சில மணி நேரங்களே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருக்கு விஷயம். நீங்கள் தனஞ்சயை பற்றி யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட்டை மட்டுமே நம்பி அங்கே போயிட்டு இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை அவர் பண்ண பார்த்துருக்காரு. மேபி அது எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கலாம், எவ்வளோ ஹிட் ஆகிருக்கலாம், அதனால அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பார்த்துருக்கலாம், எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அங்கே அவருடைய மனசு உடஞ்சி எக்ஸ்ட்ரீம்லி டிஸப்பாயிண்டட் அப்படின்ட்டு நம்மளுடைய எக்ஸில் போட்டிருக்காரு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தனஞ்சு எவ்வளோ டிப்ரெஷனில் போயிருப்பாரு. இனிமேல் நம்புவார் அவர் கவர்மெண்ட் அவருக்கு என்ன பதில் சொல்ல போகுது? இப்படி பல கேள்விகள். இதையே ஃபியூச்சராக வச்சு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுடைய கதி. I think this is a time for us to truly acknowledge the issues and errors of the government, and we should demand the government for the better organization and at least respect for innovators. உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ.